அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. கடவுள் என்றவன் எல்லா உலகத்தையும் கடந்து நின்று எல்லா உலகமும் தனக்குள்ள அடக்கி வச்சுக்கிறவன் கடவுள். அவனுக்கு இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது, பாசம் கிடையாது, பற்று கிடையாது. அவன் கடவுள், எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள். ஆண்டவன் மனித உடலுக்குள்ளேயே இருந்து ஆளுபவன் ஆண்டவன். நான் ஏற்கனவே கூட சொல்லிக்கிறேன், ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவர் கொடுக்குறாரு, அந்த ராஜா கொடுக்குறாரு. ஆனால் இவரால் கொடுக்க முடியாத நிலை வரும்போது, இவர் சிற்றரசர், இவரால் கொடுக்க முடியாத நிலை வரும்போது பேரரசரை போய் கேட்குறாரு, ஐயா என் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னும் போது அந்த பேரரசை இவருக்கு உதவி செய்யும்போது இவர் மக்களுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி உடல் என்ற ஊருக்குள்ளே ஆன்மான்ற அரசன் இருந்துக்குன்னு இயக்கிறான். இந்த ஆன்மாவை கடந்து கடவுளுன்னு ஒருத்தர் இருக்கிறான். இதால் முடியாத போது அதை கேட்குறான், அதனுடைய சக்தியால் இவன் இயங்குறான்னு சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே என்ன வருது முடியும்? சொல்லு சாமி, என்னந்த சொல்லு, நான் கற்றுக்கிறேன். இப்போ விந்து அப்படின்ற நெருப்பு ஒரு இடத்துல இருக்குது, அது தனி. காற்றுன்ற நீர் ஒரு இடத்துல இருக்குது, அது தனி. சப்தம்ன்ற ஓசை ஒரு இடத்துல இருக்குது, அது தனி. இது தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் தனித்தனி பொருள். இது மூன்றும் ஒன்றா சேர்த்தா பூரணம், முழுமை அடைஞ்சது அப்படின்னு அர்த்தம். இப்போ கடையில் போகிறீங்க, ஒரு கிலோ ரவை கொடுப்பான்றீங்க, ஒரு கிலோ சர்க்கரை கொடுன்றீங்க, ரெண்டையும் வாங்கின்னு வந்துட்டீங்க. ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து ஒரு கடாயில் ஊற்றுனீங்க, சர்க்கரையை போட்டிங்க, ரவையை போட்டிங்க, தண்ணியை ஊற்றுனீங்க, அது ஒரு மூணும் சேர்ந்து ஒரு பொருளாச்சு. அதுக்கு பேர் என்ன? கேசரியா? கேசரி. அப்போது ரவைன்ற பேர் போயிடுச்சு, தண்ணின்ற பேர் போயிடுச்சு, சர்க்கரைன்ற பேரும் போயிடுச்சு. ஏன்னா மாறுபட்டு மூணும் ஒன்றாதால அதுக்கு ஒரு புது பேர் வந்தது. அது மாதிரி விந்துன்ற நெருப்பும் காற்றுன்ற நீரும் சப்தம்ன்ற ஆன்மாவும் ஒன்று சேர்ந்தால் அதுக்கு ஒரு புது பேர் பூரணம், முழுமை. பூரணம்னா முழுமைன்னு அர்த்தம். சாமி, ஒருத்தரை குருவை நம்ம ஏற்றுக்கிட்டோம், அவரை நம்ம சந்தேகப்படலாமா? குருவா ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நாம் சீடனான்னு முதல்ல யோசிக்கணும். குருவை சந்தேகப்படுற அளவுக்கு நமக்கு பக்கம் வந்துச்சா? இல்லை. அப்போது நம்ம அதுதான் பல பேருக்கு நம்ம முன்ன அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, இங்கே யாரும் வந்து பாடம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வந்த உடனே பாடம் வாங்க வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை. வந்து பாருங்கள், உக்காருங்க, இங்கே சொல்கிற விஷயங்களை கேளுங்க. இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்மளுடைய புத்திக்கு ஏற்ற விஷயமும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அப்போ இது ரெண்டும் எங்கே ஒரே சிந்தனையாக இருக்குதோ அதுக்கப்புறமா பாடம் வாங்கினா அவங்களால நிற்க முடியும். அதுக்கப்புறம் சந்தேகமே வராது. ஆனால் யாரோ ஒருத்தர் சொன்னார் வழியில், அங்கே போயிட்டா நீ அதுவாகிடுவ, சிங்கம் ஆகிடுவ, புலி ஆகிடுவ அப்படிங்கிற மாதிரி யாரோ சொன்னதை கேட்டு உள்ளே வந்தேன்னா நீ வந்த வேகத்திலே சந்தேகத்துக்கு ஆளாயிடுவ. ஏன்னா உன் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி குரு இருக்க மாட்டார். நீ நினச்சிருப்ப இந்த பாடம் வாங்கினவுடனே அப்படியே வானத்தில் பறக்கலாம்னு நினச்சி தான் வந்திருப்ப. ஆனால் உன் குரு அப்படி பறக்க வைப்பாரா? அப்போ உனக்கு சந்தேகம் வரும். இதுக்கு காரணம் என்ன? ஒரு குருவோட வேலை என்னான்னு தெரியாதோட விளைவு. ஒரு குருவானவர் நூல் கட்டி பட்டம் பறக்கிற மாதிரி மனுஷனை பறக்க வைக்கிறதுக்கு வந்தவர் இல்லை. புரியுது? இந்த உலகத்தில் பறக்க வைக்கிறதுக்கு வந்தவர் இல்லை. இந்த உலகமே மாயின்னு தெரியாமல் சேத்துல கிடக்கிற ஒரு பண்ணி எப்படி சேத்துல கிடந்து அதே சுகமாக நினச்சின்னு இருக்கோமோ அப்படி சுகமாக வாழ்ந்துருக்கக்கூடிய நம்மளை குளிப்பாட்டி, இது நீ இல்லைப்பா, இதுக்காக வரலன்னு இந்த உலக ஆசையிலேருந்து நம்மளை வேற இடத்துக்கு கூட்டும் போன வந்தவர் தான் குரு. அவர் நீ நினைக்கிற மாதிரி அவர் இருக்கவே மாட்டார். நீ பார்த்த காட்சி உன்ன மாதிரியே ஒரு காட்சியை பார்த்துட்டு உன்ன மாதிரியே ஒருத்தர் இருப்பார், மனுஷன் மாதிரி இருப்பார். ஆனால் உள்ளே இருக்கிறவர் வேற. அவரை நீ ஒரு நாளும் பார்க்கவே முடியாது. அப்போ இந்த சிற்றறிவை கொண்டு குருவை எடை போடலாமா அப்படின்னு முதல்ல நாம் யோசிக்கணும். நாம் முதல்ல சீடன் தானா? சீடனுக்கு ஒரு இலக்கணத்தோடு நாம் வாடுறோமா அப்படின்னா அதுவே ஒரு கேள்விக்குறி தானே. சீடனுக்கான இலக்கணமே இல்லாத போது குருவை சந்தேகப்படுறது சரியா? உங்கள் அம்மாவை சந்தேகப்படலாமா? முடியாது. காரணம் என்ன?
ஆமாம். அதே தான். அப்பாவை சந்தேகப்படலாமா? முடியாது. நீ உன்னோட கடமையை செய்யறதுக்கு மட்டும்தான் உனக்கு யோகியதை இருக்குதே தவிர கேள்வி கேட்கறதுக்கோ சந்தேகப்படுறதுக்கோ உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஒன்றும் வரக்கூடாது. வந்து தெளிஞ்சதுக்கப்புறம் சந்தேகத்துக்கு அங்கே இடம் இருக்கக்கூடாது. புரியுதா? கப்பலில் ஏறிட்ட, கடல்லையும் போயிட்ட, இப்போ இந்த கப்பலில் நம்மளை ஊர் போய் சேர்க்குமான்னு சந்தேகப்பட கடல் நடுவில் போய் சந்தேகப்படலாமா? இல்லை. அப்படி சந்தேகப்படுறதும் ஒன்று தான், போகிற கப்பலேருந்து கீழே குதிச்சிருந்தோம் ஒன்று தான். ரெண்டும் ஒரே விளைவை தான் ஏற்படுத்த போகுது. அப்போ சந்தேகன்றது இருக்கவே கூடாது. தெளிஞ்சதுக்கப்புறம் உள்ளவா, உள்ளே வந்ததுக்கப்புறம் சந்தேகத்துக்கு இடமே இருக்கக்கூடாது. புரியுதா? குருவை சந்தேகப்படுற இடத்துல நாம் இல்லை. ஆனால் நமக்கான குருவா இவர் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. குருன்னு ஊரில் நிறைய பேர் சொல்லிப்பாங்க. ஆமாம். நான் தான் குருன்னு யாரா சொன்னாங்கன்னா அங்கே போயிடாத. புரியுதா? ஏன்னா அவர் குரு இல்லை. நான் குரு இல்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் குரு. புரியுதா? கடவுள் யாரும் வந்து நான் தான் கடவுள்னு சொல்லியிருப்பாரா? இல்லை சார். நாம தான் சொல்லி தெரிகிறோம் கடவுள் கடவுள் அவர் சொன்னதே இல்லை ஒரு நாளும். குருவும் அதே போல தான் தன்னை மறைப்பாரை தவிர தன்னை ஒரு நாளும் அவர் காட்டவே மாட்டார். அப்போ காட்டக்கூடிய யாரும் குருவுக்கான தகுதிகள் இல்லை. அவங்கக்கிட்ட உன் சந்தேகத்தை கேட்கலாமே, தெளிஞ்சு இருக்கிற குருக்கிட்ட உன் சந்தேகத்தை பண்ணவே கூடாது. புரியுதா? சந்தேகத்துக்கு இடமே கொடுக்கூடாது. சரி சார். அப்போ தான் அந்த பாடம் உனக்கு கை கொடுக்கும், இல்லைன்னா கை கொடுக்காது. சரி சார். சாமி, ஒரு சராசரி மனிதனுக்கும் ஞானிக்கும் என்ன எப்படி சார் இது வித்தியாசம்? ஒரு சராசரி மனிதனுக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சராசரி மனுஷன் ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சுன்னு அது பின்னாடி ஓடி ஓடி அதை ஒரு பெரிய கஷ்டமாக்கி வச்சுருவாங்க. ஆனால் மகான்கள் எல்லாத்தையுமே ஒரு மூணாவது மனுஷன் எப்படி பார்ப்பாங்க? இப்போ எனக்கு ஒரு கஷ்டம், நான் வந்து படாத பாட்டு போடுவேன். ஆனால் என் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்? என்ன மாதிரி அவர் குதிப்பாரா? குதிக்கவே மாட்டார். எனக்கு என்ன போச்சுன்னு அவர் பாட்டு சுகமாக சுற்றிட்டு இருப்பார். அதை போல் ஒரு மகன் தனக்கு வந்த கஷ்டத்தை கூட, தனக்கு வந்த சோதனை கூட ஒரு மூணாவது ஆளுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் பாவனையில் இருப்பார். அவருக்கு அதுக்காக எந்த வருத்தமும் இருக்காது. அப்போ மனுஷன்தான் சந்தோஷம் வந்தால் குதிப்பாங்க, துக்கம் வந்தால் செவுத்தில் முட்டின்னு அழுவாங்க. இதெல்லாம் சராசரி மனுஷனோட இயல்பு. மகான்கள் அழ போகிறதும் இல்லை, சிரிக்க போகிறதும் இல்லை. அவங்களோட நோக்கமே வேற, அவங்க உலகமே வேற. நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை மகான்கள் பார்க்கறது இல்லை. அது எப்படி சாமி தெரியும்? நம்மளை மாதிரி தானே இந்த உலகத்தில் தானே வாழ்கிறாங்கன்னா அவங்களோட காட்சிகள் வேற. இப்போ ஒரு நல்ல தூக்கம், இப்போ கண்ணை திறந்து மூச்சுன்னுக்கிறேன். கண்ணை திறந்து நான் மூச்சுன்னு இருக்கும்போது இந்த உலகம் அழகாக தெரியுது. நல்லா தூங்கிட்டேன். இந்த உலகம் எப்படி இருக்கும்? இருக்குதா இல்லையான்னு தெரியாது. இருக்குதா இல்லையான்னு தெரியாது. இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அப்போ என் மனம்ன்றது இல்லாத போகும்போது ஒரு தூக்கத்திலேயே இந்த செயல் நடக்குது. ஒரு தூக்கத்திலேயே உலகத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல் என்னால் தூங்க முடியுது. தூங்கி விழிச்சதுக்கப்புறம் தான் உலகத்தோட தொடர்பு வருது. மகான்கள் இதை 24 மணி நேரமும் இதே நிலையில தான் இருக்கிறாங்க. உலகத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாத தூங்காத தூக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க பார்வைக்கு மூச்சுன்னுக்கிறாங்க, ஆனால் மனதளவில் அவங்க தூங்கினுக்கிறாங்க. அந்த மனம் தூங்கினதுனால இந்த புறத்தே நடக்கிற எந்த இன்ப துன்பமும் அவங்கள ஒன்றுமே செய்யறதில்லை. மனசால் வீழ்ச்சினுக்கிற நமக்கு மட்டும்தான் புறத்தில் எது நடந்தாலும் உடனே நம்மளை அதுக்கு எதிரொலிக்குது. புரியுதா? இதுதான் சராசரி மனுஷனுக்கும் மகான்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க நோக்கம் வேற. சாமி, படைச்சது எது? படைப்புகளை படைச்சது எது? படைச்சது எது? படைப்புகளை படைச்சது எது? படைப்புகளை படைச்சது எது? யாரா இருக்குன்னு நினைக்கிறான்? உன்னை படைச்சது யாரு? அம்மா. அப்பா அம்மா படைச்சாங்க. இப்போ தான் நீ முதல் பிறவியா இங்கே வந்துக்கிறியா? ஏற்கனவே எங்கன்னா வந்திருப்பியா? தெரியல. அப்போ இங்கே இன்னாருக்கு தான் வந்து பிறக்கணும்னு என்ன காரணம்? இவ்வளோ கோடி பேர் இருக்கும்போது இன்னாரோட வழுத்தில் பிறக்கணும்னு காரணம் யார்? அதை யார் முடிவு பண்ணுது? அதுதான் சாமி சந்தேகம். அதுதான் நீ செஞ்ச கர்மா. இந்த முடிவு யார் கையில் இருக்குதுன்னா, நான் செய்யக்கூடிய நன்மை
தீமை தான் எனக்கு கர்மாவாக மாறி நான் நன்மையை அனுபவிக்கணும்னா ஒரு நல்ல வயிற்றுலையும், தீமைகள் அனுபவிக்கணும்னா ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை என்னை பிறக்க வச்சு இந்த பாவ புண்ணியத்தை என்னை அனுபவிக்க தூண்டுது. அப்போ நான் பிறக்கிறதுக்கு காரணம் யார்? என்னை படைச்சது யார் அப்படின்னா என்னோட படைப்புக்கு காரணமானது என்னோட கர்மாவை தவிர கடவுளுக்கு வேலை இல்லை. இப்போ உன்னை யார் படைச்சது? உங்கள் அம்மாவா கர்மாவா? கர்மா தான் சார். எல்லாத்துக்கும் காரணம் முன்ன போட்டு வச்ச அந்த கர்மா தான் காரணமே தவிர எங்கள் அப்பா அம்மாவுக்கே வேலை இல்லை. அப்பா அம்மாவை முடிவு பண்ணதும் அந்த கர்மா தான். புரியுதா? எல்லாம் விதிப்படி தான் நடக்குது.